எங்க எந்த ஸ்கூலு? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு வாயில ரத்தம் வந்திருக்குதுனே, மூணு ரத்தம் வந்திருக்குனே, கண்ணுல காயமா இருக்குதுனே. எங்க கண்ணத்துல காயமா இருக்குது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் புதிதாக ஜெஸ்ரீல் சிபிஎஸ்இ பள்ளி 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்த பள்ளியில் மதுராபுரி வேங்கைப்பட்டியை சேர்ந்த பாலமுருகன் மகன் 7 வயதான அஸ்வின் என்ற சிறுவன் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். வழக்கம் போல அஸ்வின் பள்ளிக்கு சென்றுள்ளார். பின் மாலை நேரத்தில் திடீரென அஸ்விந்துக்கு ஃபிட்ஸ் வந்துவிட்டதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் சார்பில் சிங்கம்புணரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் அஸ்வின் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து பதறி அடித்தபடி வந்த அஸ்விந்தின் பெற்றோர் சிங்கம்புணரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனைக்கு வந்தனர். ஆனால் அங்கு வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிந்தபடி அஸ்விந்த் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து கதறி எழுந்தனர். மாணவரின் பெற்றோர் என்னதான் நடந்தது என்று பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது பள்ளி நிர்வாகத்தினர் அனைத்து எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக உடனடியாக சிங்கம்புணரி காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்த சிங்கம்புணரி போலீசார் மாணவரின் உடலை பார்த்து விசாரணைக்கு இறங்கினர். மேலும் திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் மாணவரின் உடலை நேரில் பார்த்து பள்ளி நிர்வாகத்தினரிடம் விசாரணையில் இறங்கி பள்ளிக்கு சென்றுள்ளார். ஆனால் பள்ளி நிர்வாகம் பள்ளியை பூட்டிவிட்டு சென்றது தெரிய வந்துள்ளது. திடீரென ஃபிட்ஸ் வந்துவிட்டதாக வந்த தகவலை அடுத்து சிறிது நேரத்தில் மாணவர் உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தலைமறைவாக உள்ள பள்ளி நிர்வாகத்தினர் விசாரணை நடத்த போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர்.